தெலங்கானாவில் சுகாதாரமற்ற முறையில் ரசாயனம் கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் உயிருடன் விளையாடிய கும்பல் மீது கடும் நடவடிக்கை பாயுமா? தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள ஹபீப் நகர் பகுதியில் தரமற்ற முறையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரிக்கப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் துணையுடன் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது முகமது பரூக் என்பவரின் தொழிற்சாலைக்குள் நுழைந்துள்ளனர். அங்கு கண்ட காட்சிகளை பார்த்த அதிகாரிகள் ஆடி போய் உள்ளனர். அந்த அளவிற்கு சுகாதாரமற்ற முறையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தி பேஸ்ட் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரிக்க சம்பந்தமே இல்லாத ரசாயனம், நிறமிகள் உள்ளிட்டவையும் அங்கிருந்துள்ளன. பின்னர் சந்தேகத்தின் பேரில் உணவுப் பொருட்களை பரிசோதித்து பார்த்தபோது அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர். அங்கிருந்த அசிட்டிக் அமிலம், ரசாயன பொருட்கள், பசை, உப்பு போன்றவற்றை கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரித்ததும் அம்பலமாகி உள்ளது. குறிப்பாக திறந்த வெளியில் அசுத்தமான முறையில் தயாரித்த உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதற்கு தகுதியற்ற முறையில் பராமரிப்பின்றி சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 1000 கிலோவுக்கும் அதிகமான அளவில் தரமற்ற இஞ்சி பூண்டு பேஸ்டை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமது பரூக்கை கைது செய்தனர். விசாரணையில் இங்கு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பெட்டிக்கடை முதல் சில்லறை விற்பனை, மொத்த விற்பனை மற்றும் ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்டுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது. பொதுமக்களின் உயிருடன் விளையாடும் வகையில் தரமற்ற முறையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரித்த விவகாரத்தில் முகமது பரூக் மட்டும்தான் ஈடுபட்டாரா அல்லது அவருக்கு பின்னால் பெரிய நெட்வொர்க் இயங்குகிறதா என்பது குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சுகாதாரமற்ற முறையில் ரசாயனம் கலந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரிக்கப்பட்ட சம்பவம் ஐதராபாத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.